ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம திவ்ய தேசங்களில் ரொம்ப சிறப்பாக கருதப்படுற நீர்வண்ண பெருமாள் பார்க்க வந்திருக்கோம் திருநீர்மலையில். அது என்ன இங்கே சிறப்பு அப்படின்றீங்களா? ஒவ்வொரு ஊர்களில் இருக்க ஆலயங்களில் ஒரு வடிவத்தில் நம்ம விஷ்ணு பகவானை தரிசிப்போம். திருநீர்மலையில் நின்ற கோலத்தில் நம்ம நீர்வண்ண பெருமாளை பார்க்குறோம். அடுத்தபடி கிடந்த கோலம், நடந்த கோலம், சயனித்த கோலம் அப்படின்னு இங்கே அந்த ஒவ்வொரு வடிவில் நம்ம தரிசிக்கிறோம் பாருங்கள், அதுதான் சிறப்பு. நின்ற, கிடந்த, நடந்த, சயனித்த இத்தனை ரூபத்தில் விஷ்ணு பகவானை இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். நீர்வண்ண பெருமாள் தரிசித்த பிறகு ராமர் தரிசனமாச்சு. அடுத்தது அணிமலர் மங்கை தாயார் தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம பின்னாடி சுற்றி வரும்போது இந்த இடத்துல கோவில் கிணறு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்க மண்டபத்தில் தான் நமக்கு பிரம்மோற்சவத்தப்போ வரக்கூடிய வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறதா பரமபத வாசல். சொர்க்க வாசல் திறக்கிற அன்றைக்கி இந்த கதவு பார்த்திங்கன்னா திறந்துருக்கோம். அப்போ தான் இந்த இடத்துல சொர்க்க வாசல் பார்ப்போம். கீழே இருந்து மேலே பார்க்கும்போது மலை ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனிமூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது நார்மலாக இருக்கிறதோட. இந்த கோபுரம் தான் நீர்வண்ண பெருமாள் ஆலயத்தோட கோபுரம். புறாக்கள் மிக அழகாக உணவுகளை உண்டு கொண்டிருக்கிறார்கள். புறாக்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா உணவு போட்டிருக்காங்க. அந்த உணவுகளை அழகாக பார்த்திங்கன்னா சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சுற்றி வருவோம் வாங்க. கோவிலை வலம் வரும்பொழுது நம்ம ராமரை தரிசிச்சிருப்போம். அதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. ராமாயணம் எழுதிய வால்மீகி உங்களோட திருமண கோலத்தோடு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ராமபிரான் கிட்ட வேண்டிக்கிறார். வால்மீகியோட தவத்தை மெச்சு ராமர் பார்த்திங்கன்னா சீதாதேவி, சகோதரர் ஸ்ரீ லக்ஷ்மணர், பரதர், சத்ருகனோட காட்சி அளிக்கிறார். கீழே நம்ம கோவிலை பார்த்துட்டு படி ஏறி வந்த உடனே முதல்ல தரிசிக்கிறது இங்கே ஆஞ்சநேயர் சன்னதி. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம ஆஞ்சநேயரை தரிசிச்சுட்டு அப்புறம் படி ஏறும்பொழுது இன்னும் இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறுகளை பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் அவர் தான் இங்கே மங்களாசாசனம் செய்திருக்கார். அவர் இங்கே பெருமாளை தரிசிக்க வரும்போது இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நீர் சூழ்ந்திருக்கு. அதனால் இவர் இங்கேருந்து விலகவே முடியல. இவர் தங்கியிருந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நீர் மட்டும் குறையவே இல்லை. அந்த நேரத்தில் தனது பக்தர்களை கண்டு மகிழணும் அப்படின்ட்டு பெருமாள் ஆழ்வாருக்கு 4 தரிசனங்களை பார்த்திங்கன்னா அருள்றார். நீர்வண்ண பெருமாள் நின்ற நிலையில், நரசிம்மர் அமர்ந்த நிலையில், ரங்கநாதர் சாய்ந்த நிலையில், உலகளந்த பெருமாள் நடந்து செல்லும் நிலையில், இதை மாதிரி 4 நிலைகளில் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறார். அதை தான் இன்றைக்கி எல்லா பக்தர்களும் பார்த்திங்கன்னா கண்டு மகிழ்கிறாங்க. கோபமான நரசிம்மர் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த திருநீர்மலையில் மலை ஏறி போய் பார்த்திங்கன்னா பால நரசிம்மர் நல்ல குட்டியாக அழகாக குழந்தை மாதிரி காட்சியளிப்பார். இதை மாதிரி பார்க்குறது இங்கே நீங்கள் திருநீர்மலையில் மட்டும்தான் பார்க்க முடியும். கீழே கோவிலில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா நேராக ராமர் சன்னதிக்கு நேராக இருக்கும். அடுத்தது பலிபீடம், கொடிமரம் நீர்வண்ண பெருமாளுக்கு எதிர்ப்புறமாக அமைஞ்சிருக்கும். இது மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நீர்வண்ண பெருமாளை நின்ற கோலத்தில் நம்ம கீழே பார்த்தாச்சு. இப்போ படி ஏறி மேலே போகிறோன்பொழுது ரங்கநாதர், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மரை தரிசிப்போம். கீழே நம்ம அணிமாமலர் மங்கை ரங்கநாயகி தாயாரை பார்த்துட்டோம். வேப்பலா மரம் இதுதான் இங்கே சல விருட்சம். இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா சித்தா, ஸ்வர்ணா, காருண்யா இப்படின்னு தீர்த்தங்கள்லாம் ஒன்றா கலந்த ஒரு புஷ்கரணி. 19 தீர்த்தங்கள் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம கும்பகோணத்தில் பார்க்குறது. இங்கே இருக்கிறது இந்த மாதிரி 4 தீர்த்தங்கள் ஒன்றா கலந்து தான் இங்கே பார்க்குற தீர்த்தம். இதில் நம்ம குளிக்கிறோன்னும்போது நம்மளோட பாவங்கள் விலகும். ரத சப்தமி அன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா எருக்க இலைகள் இதை தலையில் வச்சு இந்த புஷ்கரணியில் குளிப்பாங்க. இந்த ஆலயம் 1000, 2000 ஆண்டுகள் பழமையானது. 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க, 2000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான ஆலயமாக கருதப்படுது. வரலாற்று பெயர் அப்படின்னு பார்க்கும்போது தோயாத்ரிகிரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம பேச்சு வழக்கில் திருநீர்மலை, சுற்றி நீர் நிறைஞ்சிருக்கிறதால திருநீர்மலை அப்படின்னு அழைக்கிறோம்.
இந்த குளத்தில் தெப்ப திருவிழாக்கள் எல்லாமே நடைபெறும். சுத்த புஷ்கரணி, ஹிர புஷ்கரணி, கார்ண புஷ்கரணி, ஸ்வர்ண புஷ்கரணி அப்படின்ட்டு எல்லா புஷ்கரணியும் இங்கே கலக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. முக்கியமாக பார்க்கும்போது 3 ஏக்கர் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தெப்பக்குளம்னா இங்கே இருக்க இந்த திருநீர்மலை தெப்பக்குளம் தான். சென்னையில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்லேயே ரொம்ப பெரிய குளம் இருக்கக்கூடிய ஒரு தெப்பக்குளம் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்னா இந்த திருநீர்மலை தான். வியாதிகள் போகணும், உடல் நலம் சரியாகணும், அடுத்தது தெளிவான ஒரு மன நலம் பெறணும் அப்படின்னும்போது இந்த குளத்தில் நீராடினா சரியாகும். அது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. குளக்கரையில் இருக்க விநாயகர் கோவில் பக்கத்துலேயே மரம் இருக்குது. அங்கே குழந்தை பாக்கியம் வேண்டி திருமண தடைகள் நீங்கிறதுக்கு தொட்டில் கட்டுறது, அப்புறம் கயிறு கட்டுறது எல்லாமே அங்கே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. திருமஞ்சனங்கள் பெருமாளுக்கு இந்த ரத சப்தமி அன்னைக்கு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். எல்லா விஷ்ணு ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஊர்வல தெய்வம் பொதுவாக தலைமை தெய்வத்திற்கு முன்பாக பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. ஆனால் தலைமை தெய்வம் மலை கோயிலையும் ஊர்வலம் வரக்கூடிய தெய்வம் அழகிய மணவாளர் மலையடி வாரத்தில் உள்ள கோவிலில் பார்த்திங்கன்னா இருப்பார். அதுவும் ஒரு தனி சிறப்பு. சித்திரையில் பிரம்மோற்சவம் நடைபெறும். பங்குனி உத்திரம் ஏப்ரல் அந்த மாதிரி நடைபெறும். எல்லா விஷ்ணு ஆலயங்களையும் பிரம்மோற்சவம் போது ஒன்று தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் மலை கோயிலில் இருக்க ரங்கநாதருக்கு, பங்குனி மாதத்தில் மலையடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாளுக்கு இதை மாதிரி 2 பிரம்மோற்சவம் நடைபெறும். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வைகுண்ட ஏகாதேசி அப்போ பார்த்திங்கன்னா அழகிய மணவாள பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பார்த்திங்கன்னா போவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனி மாதம் வரணும் பொழுது நரசிம்மருக்கு பார்த்திங்கன்னா விசேஷம். ஆடி மாதம் வரும்போது உலகளந்த பெருமாளுக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா திருவிழா நடைபெறும். இது மாதிரி 4 பெருமாளுக்குமே 4 விதங்களில் இங்கே திருவிழா நடைபெறும். நீர்வண்ண பெருமாளுக்கு அனிமா மலர் மங்கை திருமண கல்யாணம் அப்படி சித்திரை ஏப்ரல் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே உத்திரம் நட்சத்திர நாளில் கொண்டாடுவாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த திருமணம் அதெல்லாம் பங்கேற்கிறோம் பொழுது திருமண தடைகள் விலகும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக இங்கே அந்த திருமணத்தில் பங்கேற்று உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலைன்னும் பொழுது திருமணத்தில் நீங்கள் பங்கேற்க தவறாதீங்க. சித்திரை மாதங்களில் நடைபெறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மோற்சவ நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் பெருமாள் வருவார், நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரே நாளில் 7 வாகனங்கள் ரங்கநாதர் பார்த்திங்கன்னா ஊர்வலமாக வருவார். சூரிய உதயத்தில் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் சூரிய பிரபா வாகனத்தில் வருவார். சூரிய பகவான் இந்த பூஜையை செய்கிறதா ஒரு ஆரத்தி கொடுக்குறதா பார்த்திங்கன்னா மக்கள் நம்புகிறாங்க. அடுத்தபடி அனுமந்த வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், குதிரை வாகனம், சிங்கம் அதை மாதிரி வரிசையாக நடைபெறும். மாலை பொழுதில் நம்ம சந்திர பிரபை பார்ப்போம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திவ்ய தேசத்தில் நடைபெறக்கூடிய ரத சப்தமி தை மாதத்தில் வரும். அதை பங்கேற்க தவறாதீங்க. ரொம்பவே அற்புதமானது. ஸ்ரீரங்க பெருமாளை தரிசிச்சுட்டு வந்த மார்க்கண்டேயரும் பிருகு மகர்ஷியும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசில் இருந்து அந்த ரங்கநாதர் விலகவே இல்லை. அந்த ஸ்ரீரங்கநாதர் தரிசனம் அவர்களுக்கு வேணும்னுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க விஷ்ணு பகவானை நோக்கி வணங்குறாங்க. இந்த இடத்துல மீண்டும் பார்த்திங்கன்னா தரிசனம் அந்த விஷ்ணு பகவான் அளிக்கிறார். அதனால தான் நம்ம மலை மீது நல்ல ஒரு சயனித்த கோலத்தில் விஷ்ணு பகவானை ஸ்ரீரங்கநாதராக பார்க்குறோம். இதற்கு முதன்மை காரணம் போது மார்க்கண்டேயரும் பிருகு மகரிஷியும் தான். இங்கே நம்ம படியேறி போகும்பொழுது தான் ரங்கநாதரை தரிசிக்கிறோம். அப்படியே வலம் வரும் பொழுது பால நரசிம்மர் உலகளந்த பெருமாளை ஒரு சிறிய வடிவில் தான் பார்ப்போம். ரொம்ப ஹைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக பார்க்கும்போது கார்த்திகை மாதம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை தான் தைல காப்பு செய்வாங்க. சிலகின் அந்த சிலை இருக்குது பாருங்கள், அழகு சாதன எண்ணெய் தடவதை தவிர வேறு இந்த அபிஷேகம்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அந்த எண்ணெய் மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் தைல காப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி தான் மேலே இருக்க ஸ்ரீரங்கநாதர் பராமரிக்கப்படுறார். உள்ளே போயிட்டு நான் உலகளந்த பெருமாள், நரசிம்மர், அடுத்தது சயனித்த கோலத்தில் இருக்க ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வரேன்.
கீழே நடக்கக்கூடிய ரத சப்தமியில் இப்போ அடுத்தது நம்ம கீழே போகும்பொழுது அனுமந்த வாகனம் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒவ்வொரு பதிவும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கணும் போது நீங்கள் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் 60க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஆண்கள் ட்ராவல் விலாக் பண்ணுறாங்க, அதுவே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பெண்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்து ட்ராவல் விலாக் பண்ணுறாங்க. அவங்கள ஊக்குவிக்கணும்னு நினைக்கும்போது உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த திவ்ய தேசங்கள் பற்றிய கதைகள், வரலாறுகள் அவர்களுக்கு தெரியும். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு திவ்ய தேசத்தில் சந்திப்போம்.